Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் சிலபஸ் என்னென்ன போர்ஷன்ஸுன்றத மாதிரியும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். 5th யூனிட் அண்ட் தென் 6th யூனிட் ஓகேங்களா. யூனிட் 5 அண்ட் தென் யூனிட் 6 ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 அண்ட் தென் யூனிட் 13 வாட்டர். After that biologyல பார்த்தீங்கன்னா யூனிட் 19 and then யூனிட் 20. ஸோ டோட்டலாக 6 யூனிட்ஸ் நமக்கு இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 and then யூனிட் 6 நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா 9thலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கம்பல்சரி ஒன்று வரும். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 4 மார்க்ஸில் வரும். அந்த மாதிரி நமக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி, பேஜ் நம்பர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த யூனிட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லை, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆன்சர் ப்ரீஃப்லி. இந்த லெசனில் நமக்கு 2 மார்க்ஸில் எல்லாமே இம்பார்ட்டண்ட், எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எர்த்திங் அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் அதுவும் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் தென் கிவ் சம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோப்ளேட்டிங் 5 கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப், எக்ஸ்பிளைன் ஹவு இட் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. செகண்ட் டீட்டெயில், தேர்ட் டீட்டெயில் அண்ட் 5th டீட்டெயில், இந்த 3 டீட்டெயிலுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. த சேம் இம்பார்ட்டன்ஸ் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீட்டெயில் வெரி 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 இம்பார்ட்டண்ட். யூனிட் 6 சவுண்ட். ஸோ சவுண்ட் இந்த லெசனில் பேஜ் நம்பர் 70, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி, ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வைப்ரேஷன் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் அன் எக்ஸாம்பிள் டு ஷோ தட் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட், இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அல்ட்ராசோனிக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது 5th கொஷின், கிவ் 2 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மியூசிக் அண்ட் நாய்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹசார்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட். 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். 1, 2, 4, 5, 6 and 7 கொஷின் 2 மார்க்ஸில். அண்ட் தென் 8th ஒன், டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஆம்ப்ளிடியூட் லவுட்னஸ். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டீட்டெயில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட், இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் மிட் டேர்முக்கு மட்டும் ப்ரிப்ரேஷன் போல் ஹாஃப் எலிக்கும் சேர்த்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா ஹாஃப் எலிக்கு 70% ரெடி ஆகிட்டீங்க சரிங்களா. ஸோ ரிமைனிங் 30% வந்து நவம்பர் மந்த் போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிசம்பர் அதுக்கு அடுத்த எத்தனை யூனிட்ஸ் வருதோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ நியர்லி ஒரு 60 to 70% நம்ம ஹாஃப் எலிக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் செகண்ட் மிட் டேர்மோட சேர்த்து. அடுத்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் இயர் இருக்கு இல்லையா, இது வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த லெசனில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் யூனிட் 13. யூனிட் 12 பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 137 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொஷின் பேப்பர்லாம் பார்த்து ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு எந்துவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ், இது இம்பார்ட்டன்ட். தென் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், 6th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th ஒன் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது செகண்ட் மிட் டேர்ம் ப்ளஸ் ஹாஃப் எலி. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் கெமிக்கல் ஃபார்முலா, இது இம்பார்ட்டன்ட். தென் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் யூனிட் 13 வாட்டர். ஸோ இதோட 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ்க்கு மட்டும் ரொம்பவும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க.
கிவ் ரீசன்ஸ் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டிருக்காங்க. டிஃபைன் த ஃபாலோயிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை 5 கொஷின்ஸுமே படிக்கிறது பெஸ்ட்டு. இதில் பாய்லிங் பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, போர்ட்டபிள் வாட்டர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 154 ஆன்சர் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் இம்பார்ட்டன்ட், third question important, and then fourth explain the different ways by which water gets polluted இருக்கு இல்லையா, இது 6 times கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பயாலஜியில் யூனிட் 19 and 20 மூமெண்ட் இன் அனிமல்ஸ், பேஜ் நம்பர் 218 மூமெண்ட் இன் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா. இந்த லெசன்லையும் ட்ராயிங், பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் இருக்கா, அதோட பார்ட்ஸோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 230 இருக்குது பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரைக்கும் 1 மார்க் இல்லையா. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வாட்டர் ஸ்கெலிட்டன் 4 times கேட்டிருக்காங்க. வாட்டர் ஸ்க்ரேனியம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபைன் மசில். ஸோ இந்த லெசன்லையும் ஃபுல்லாக 2 marks வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 7 கொஷினுமே. ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் மூமெண்ட் அண்ட் லோக்கோமோஷன் இருக்கு இல்லையா, அது 3 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஹவ் இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் அ பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் இருக்கு இல்லையா, இது 4 times கேட்டிருக்காங்க. தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் இன் ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா. அடுத்தது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அது 4 times கேட்டிருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் சீன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் பேஜ் நம்பர் 242 1 marks ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அடலசன்ஸ் 4 times கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த சேஞ்சஸ் விச் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி வந்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிளைன் மெனார்கி ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் எயித் ஒன், ஹவ் இஸ் அடலசன்ஸ் டிஃபர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் வந்து வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டியூரிங் அடலசன்ஸ் வந்து 4 times கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின், எக்ஸ்பிளைன் த நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் adolescence in brief இருக்கு இல்லையா, அதுவும் 4 times கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டீட்டெயில், ஃபர்ஸ்ட் டீட்டெயில் அண்ட் ஃபோர்த் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நான் 1 marks முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 1 marks முடிச்சிட்டவங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் படிச்சிருங்க. அடுத்தது டிஃபைன், டெஃபினிஷன், ஸ்டேட் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கொஷின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரியான கொஷின் பேட்டர்னை ஃபுல்லாக வந்து லெசன் பை லெசன் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்கும் போது தரோவாக ஃபுல்லாக ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரியான கொஷின் பேட்டர்ன் கம்பல்சரி ரிப்பீட் ஆகும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து ரிமைனிங் கொஷின்ஸை படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.